வெல்கம் டு பேபிலிஷியஸ் மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட 9 months பேபியோட டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். டின்னரோட பேர் என்னன்னா வீட் ரவா ஆப்பிள் பை. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஆஃப் ரவாவை எடுத்து வச்சிருக்கேன். ஊற வச்ச ஒரு 10 minutes ஊற வச்சு வாட்டர் ஃபில்டர் பண்ணிட்டு இதில் எடுத்து வச்சிருக்கேன். இதே ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் ஆஃப் நட் பவுடர், பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் மூணுத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடர் வந்து இதில் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆப்பிளை வந்து நல்லா கிரேட் பண்ணி துருவி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் நெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த 1 ஸ்பூன் ஆஃப் நெய்யை வந்து நான் ஊற்றிடுறேன். நான் வந்து ஹோமில் ப்ரிப்பேர் பண்ண கீ தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நெய்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் ஆஃப் கோதுமை ரவாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை ரவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம வந்து நைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. நைட்டில் நம்மளை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு டீப் ஸ்லீப்க்கு குழந்தைங்க போவாங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. நம்ம ஏன் வந்து இதை நெய்யில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். ப்ளஸ் வந்து குழந்தைங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னும் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அந்த கீயோட வாசம் இதில் நல்லா கலந்து நல்ல ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம நட் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, முந்திரி போட்டு அரைச்ச நட் பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நான் வந்து 15 daysக்கு ஒன்ஸ் இந்த பவுடர் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் பல்காக. 15 daysக்கு வர மாதிரி. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் நான் வந்து போடுறேன். இதை ஆட் பண்ணி ஒரு 1 second ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க, துருவி வச்சுருக்க ஆப்பிளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இதில் ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எதுனாலும் ஆட் பண்ணலாம். அதாவது பனானா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பனானாலாம் நீங்கள் கடைசியாக இறக்குறப்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஆப்பிள் கொஞ்சம் வெந்துச்சுன்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால நான் இப்போவே ஆட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் ஒரு 2 seconds இதை வந்து நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்க, நியூ மாமா இருந்தால் இந்த ஹிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டு குக் பண்ணுறோம்ல, அப்போ அதிகமான ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிரும், அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஃபுட்டோட தன்மையும் மாறாது. இப்போ இது நல்லா வந்து சேர்ந்து ஒன்றா கலந்துருச்சு. நான் 2 ஸ்பூன் ஆஃப் கோதுமை ரவை வந்து நல்லா வேகணும், இல்லைனா வயிற்றில் வந்து பிரச்சனை, குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகாமலாம் இருக்கும். அதனால நான் இது வந்து என்னோடய எம்எல் கிளாஸ், இதில் வந்து நான் ஒரு 150 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா 150 ml ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், வாட்டரோட லெவல் வந்து ஒரு 2 லெவல் ஆச்சும் நம்ம போட்ட இதுலேருந்து மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அது வந்து குக் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் பேபிக்கு அப்படியே கொடுக்குறதா தான் கொடுக்கலாம். நான் பாப்பாவுக்கு வந்து இன்னும் அவங்க நல்லா மெல்ல ஆரம்பிக்கல, அதனால் நான் ஜஸ்ட் இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு மோட் வச்சு நான் கொடுக்க போகிறேன். நல்லா வந்து அது பல்ஸ் மோடில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம எப்படி குக் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி அதை அப்படியே மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதே நீங்கள் 6 months பேபிஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் லிக்விட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் மதர் மில்க்கை கூட இதோட ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்க ஃபார்முலா மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். வாங்க என் பாப்பா எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம். நாங்கள் உங்கள் டின்னர் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க மேடம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் போடுங்க. தேங்க்யூ. See you all in the next video. Good night.